பசங்களாம் வச்சு பார்க்க முடியாது, ஃபேமிலியாக வச்சு பார்க்க முடியாது. குடும்பத்தோடு பார்க்க முடியாது. நல்லா அசிங்கமாக இருக்குது. அதனால் எப்படி பார்ப்பாங்க பசங்களாம், குடும்பம்லாம், ஃபேமிலியெல்லாம். எதுக்கு வந்தேன்னு இருக்குது. இப்போ காலேஜ் தான் கிளம்பி போகிறேன் நான். நான்லாம் அஜித்தோட பயங்கரமான தீவிரமான ஃபேனு. எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு மனசே கேட்கல. நான் இன்றைக்கெலாம் என்ன பண்ண போறேன்னே தெரியல எனக்கு. என்னண்ணா பண்ணுறது, 2 பேரும் ஒரு பொண்ணுக்காக அடிச்சிக்கிறாங்கண்ணா. வேஸ்ட்ண்ணா, உண்மையில படம் வேஸ்ட்ண்ணா. பசங்களாம் வச்சு பார்க்க முடியாது, ஃபேமிலியாக வச்சு பார்க்க முடியாது. குடும்பத்தோடு பார்க்க முடியாது. நல்லா அசிங்கமாக இருக்குது. அதனால் எப்படி பார்ப்பாங்க பசங்களாம், குடும்பம்லாம், ஃபேமிலியெல்லாம். கதையே புரியல. எனக்கே புரியல, அதுக்கு எங்கே இருக்க எனக்கே புரியல. நல்லா இல்லை கதை. எல்லா இதாக சங்கதாங்குது. பசங்களாம் வச்சு பார்க்க முடியாது, ஃபேமிலியாக வச்சு பார்க்க முடியாது. நான் தூங்கி ஏந்து வந்துட்டேன் கடைசி சீனில். எனக்கு முதல்ல நல்லா தான் இருந்துச்சு படம், கடைசியில் தான் குடும்பத்தோடு பார்க்க முடியாது. நல்லா அசிங்கமாக இருக்குது. அதனால் எப்படி பார்ப்பாங்க பசங்களாம், குடும்பம்லாம், ஃபேமிலியெல்லாம். படம் ரொம்ப செலவு பண்ணி எடுத்துருப்பாங்க பழகுது. படம் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் சண்டை பார்க்குறவங்க ஆம்பளைங்க பார்ப்பாங்க, லேடிஸுங்க பார்க்க விரும்ப மாட்டாங்க. எதுக்கு வந்தேன்னு இருக்குது. இப்போ காலேஜ் தான் கிளம்பி போகிறேன் நான். அவ்வளோதான், படம் வேஸ்ட்டு. கதையே தெரியல. நான் ஒரு 2 பாட்டு இருந்துச்சு, பாட்டு மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. அது பாட்டு பார்க்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. படமே அப்படி தான் இருக்குது. அவர் அது கதையே இல்லைன்னு நினைக்கிறேன். கதையே இல்லாமல் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் தெரியல. நம்ம சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நான்லாம் அவர் பார்க்கணுன்ட்டு தான் வரேன். நான் பிக் ஃபேன் ப்ரோ. நான் வந்து அஜித் ஃபேன். நான் ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிட்டேன்னா, இங்கே வந்த உடனே பில்லா வராரு, கேஜிஎஃப் வருது, வேறு என்ன படம்டா இது, லியோவோட இதெல்லாம் வருது. அவர் கோட்லலாம் போட்டு டபுள் ஆக்ஷனு சொல்ல மாதிரி பாருங்க. டபுள் ஆக்ஷன். தம்பி பேர் மைக்கிள், அண்ணன் பேர் விக்கி. சூப்பராக பண்ணியிருக்காப்புல. 2 கேரக்டரும் சூப்பராக பண்ணியாங்க. ஒரே ஹீரோயினுக்கு அடிச்சிக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே ஹீரோயின் தான். ஒரே ஹீரோயினுக்கு 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், அவர் அஜித்தோட இன்ஃப்ளூயன்ஸ் போல். நான்லாம் அஜித்தோட பயங்கரமான தீவிரமான ஃபேனு. எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு மனசே கேட்கல. நான் இன்றைக்கெலாம் என்ன பண்ண போறேன்னே தெரியல எனக்கு. அப்படி தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே இப்போ வருவாங்க, முடிச்சுட்டு வெளில வந்தாங்கன்னா நீங்கள் கேளுங்க, பயங்கரமான ரிவ்யூ கொடுப்பாங்க. எல்லோரும் வராங்க பாருங்க, அவங்களாம் சூப்பரான ரிவ்யூ கொடுப்பாங்க. படம்லாம் யாரும் பார்க்க வரலண்ணா. ஃப்ரீயாக டிக்கெட் எல்லாரும் வந்துருக்காங்க. யாரும் படம்லாம் பார்க்காதீங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்க. நமக்குலாம் தெரியல. நம்ம அந்த இதுக்கெல்லாம் நம்ம வரல. கேம் நாங்கள் ஒரு 3 மேட்ச் கேம் ஆடினோம். அவ்வளோ உள்ள. ஆமாம், இப்போ கூட எடுத்து கூட காட்டுறோம் விளையாடணும். அந்த கேமும் வெறுப்பாயிடுச்சு. எல்லாம் கத்துறாங்க, திடீர்னு பாட்டு வந்தால் கத்துறாங்க, இல்லைன்னா அமைதியாகிடுறாங்க. அவ்வளோதான். அதான் படம். வருதுண்ணா, படம் சூப்பராக இருக்குண்ணா. ஆக்டர் விக்னேஷ் நல்லா சூப்பராக ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காருண்ணா. கதை வந்து அது கொஞ்சம் புரிய மாட்டேங்குதுண்ணா. இன்னொரு வாட்டி பார்த்தா புரியும். கொஞ்சம் புரியல. போக போக நானே பக்கத்து ஸ்க்ரீனில் போய் உக்காந்துக்கினேன். அவ்வளோதான். எப்படி தெரியுமாண்ணா, அந்த அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்துக்கிறீங்களா, அந்த விஎஃப்எக்ஸ்லாம் அப்படி இந்த மாதிரி இது படமே என்னண்ணா கெத்துண்ணா. உண்மையிலே நல்லா பயங்கரமாக வரண்ணா. என்னண்ணா பண்ணுறது, 2 பேரும் ஒரு பொண்ணுக்காக அடிச்சிக்கிறாங்கண்ணா. வேஸ்ட்ண்ணா, உண்மையில படம் வேஸ்ட்ண்ணா. இன்னும் படமே புரியலண்ணா, பார்க்கலண்ணா. படமே சும்மா அப்படி இப்படி கேம் விளாட்னா சும்மா அப்படி இப்படி சண்டை போடுவாங்க. எட்டி பார்த்தா அவள்தாண்ணா, அவள்தான், வேறு எதுவும் இல்லை எனக்கு. என்ன இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு படம். அது ஒரு இது இந்தியாவும் காப்பாற்றுறதுக்கோசம் தானே படம். இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு தான் படம். இந்தியாவை அழித்து எடுக்கிறதுக்கு. டபுள் ஆக்ஷன் தான். டபுள் ஆக்ஷனு கொஞ்சம் இதுவாக இருந்தது. நல்லா தானே இருக்குது, பாருங்கண்ணா. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்தியாவை பற்றி எடுத்திருக்காங்க. நம்ம இந்திய நாட்டை பற்றி அவங்க நல்லா இது பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ அதோட கொஞ்சம் லெவலாக இருந்துச்சு. நல்லா தாங்க இருந்தது படம். இல்லை ஃபேஷன்லாம் நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. அதெல்லாம் கேட்காதீங்களாம், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவை காப்பாற்றுறாங்க, அவ்வளோதான். சாங்ஸாக அப்படி இருக்குது, மற்றபடி அதுவும் இல்லை. நல்லா தான் இருந்தது. நல்லா தான் நான் ஒரு படம் நல்லா இருக்குது. கதை என்ன கதை தான், இந்திய நாட்டை காப்பாற்றுக்காக படம் இருக்குது. நல்லா இருக்கு படம். அதுதான் ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி பரவாயில்லை, பார்க்கலாம். தெரியல, அது தெரியல. அண்ணனோட கேரக்டர். கதையே புரியல. எனக்கே புரியல, அதுக்கு எங்கே இருக்க எனக்கே புரியல. நல்லா இல்லை கதை. எல்லா இதாக சங்கதாங்குது. பசங்களாம் வச்சு பார்க்க முடியாது, ஃபேமிலியாக வச்சு பார்க்க முடியாது. நான் தூங்கி ஏந்து வந்துட்டேன் கடைசி சீனில். எனக்கு முதல்ல நல்லா தான் இருந்துச்சு படம், கடைசியில் தான்
குடும்பத்தோடு பார்க்க முடியாது. நல்லா அசிங்கமாக இருக்குது, அதனால் எப்படி பார்ப்பாங்க பசங்களாம், குடும்பம்லாம், ஃபேமிலியெலாம். படம் ரொம்ப செலவு பண்ணி எடுத்துருப்பாங்க பழகுது. படம் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் சண்டை 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 பார்க்குறவங்க ஆம்பளைங்க பார்ப்பாங்க, லேடிஸுங்க பார்க்க விரும்ப மாட்டாங்க. படம் ரொம்ப சுமாரான படம் தான். பட் ஒரு தடவை பார்க்கலாம். பெரிய அளவில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பெரிய ஏதோ ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு மியூசிக் நல்ல சப்போர்ட்டு, நல்ல சப்போர்ட்டு, எல்லாமே நல்ல சப்போர்ட்டு. பட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து சப்போர்ட் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்பாடா அப்படி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா படம் எங்கேயோ போயிருந்துருக்கும். அதை செய்யாமல் விட்டாங்கன்னு சொல்ல முடியும். ப்ளஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, கலர் எல்லாமே உட்கார வைக்கிற மாதிரி. மியூசிக் வந்து பெரிய ப்ளஸ்ஸு. கதை கூட நல்ல கதை தான், ஆனால் அதை கொண்டு போன விதம் தான் அந்த படத்துக்கு மைனஸ் ஆயிடுச்சு. பயங்கரமான கிளாமர். அதாவது தேசப்பட்டுன்னு சொல்லும் போது இந்த அளவுக்கு கிளாமர் தேவையில்லை. 2K கிட்ஸ்லாம் உள்ளே வரலான்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதனாலேயே நம்ம தெரியல, கொஞ்சம் கிளாமர் தூக்கலாக தான் இருக்குது. பயங்கரமான டிசப்பாயிண்ட். நான் வந்து விக்னேஷ் வந்து இப்போ ரீசெண்டாக கூட அவர் வந்து இந்த தாமரை பூவுக்குள்ள ட்ரெண்டிங் ஆனவர். ஸோ அதனால் வந்து ரொம்ப அந்த மாதிரி அந்த காலத்து ஆள் தானே. ஆமாம். ஸோ அதனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பார் போல தெரியுது. ஸோ ஓகே.